2014, 2019 2 தேர்தல்களிலும் கட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதிமுக தனியாக நின்று 2014 தேர்தலில் வாங்கிய ஓட்டுக்களை 2019 தேர்தலில் கூட்டணி அமைத்தும் பெறவில்லை. அமமுக அதிமுகவின் வாக்குகளை பிரித்தாலும் அமமுக பெற்ற வாக்குகளை ஈடு செய்ய பாஜக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் என கூட்டணி ஓட்டுக்கள் சேர்ந்தும் 2014 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பெற்ற வாக்குகளை விட அதிமுக 55 லட்சம் வாக்குகள் குறைவாகவே பெற்றது. புதிதாக களம் கண்ட நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மய்யமும் அதிமுக கூட்டணி ஓட்டுக்களையே பிரித்து வாங்கி உள்ளது தெளிவாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் 2014 இருந்த புதிய தமிழகம் மட்டுமே பிரிந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இணைந்திருக்கின்றன. 2014 திமுக கூட்டணியினுடைய ஓட்டுக்கள் 1,08,82,163, காங்கிரஸ் ஓட்டுக்களான 17,50,990ஐயும் கம்யூனிஸ்ட் பெற்ற ஓட்டுக்கள் 4,40,500ஐயும் சேர்த்தால் 1,30,73,653 வாக்குகள் வரும். இதனோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு 20 லட்சம் வாக்கு என சேர்த்தாலும் 1,73,653,653 தான். ஆனால் 2019 திமுக அணி பெற்ற ஓட்டுக்கள் 2,17,94,555, ஏறக்குறைய 67 லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்திருக்கிறது. இது புதிய வாக்குகளும் அதிமுகவின் சிறுபான்மை ஓட்டுகளும் திமுகவிற்கு கிடைத்திருப்பதை காட்டுகிறது. 2024 தேர்தல் கூட்டணி